தினசரி ரூ. 3 கூடுதலாக சேமித்து பாருங்கள். நம்மளால் 2,385,000 ரூபாய் சேமிக்க முடியும். சேமிப்பது கடினமாக இருந்தாலும் சிக்கனமாக இருந்தால் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக சேமிக்கிறதுக்கு முடியும். அதை எப்படி சேமிக்கலாம், நம்ம எவ்வளவு வருமானம் வந்தாலும் வரவுக்கு செலவுக்கும் சரியாக இருக்குது, நம்மளால் சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. 3ஆம் வாய்ப்பாட்டின்படி தினசரி உங்கள் சேமிப்பை அதிகரித்து கொண்டே சென்றால் ஒரு வருடத்தில் 365 நாட்களில் உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியும் என்பதன் கணக்கீடு மற்றும் அதனுடைய நன்மைகள் மற்றும் சாதக பாதகங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவு 3ஆம் வாய்ப்பாட்டு முறையில் நீங்கள் ஒரு வருடம் முழுவதும் தவறாமல் சேமித்தால் வருட இறுதியில் உங்கள் கையில் 2,385,000 ரூபாய் இருக்கும். வருடத்தின் கடைசி நாளில், அதாவது 365வது நாளில் மட்டும் நீங்கள் சேமிக்க வேண்டிய தொகை 1,095 ரூபாயாக இருக்கும். நன்மைகள் மற்றும் சவால்கள். இந்த சேமிப்பு முறையின் விளைவுகளை, நன்மை மற்றும் சவால்களை நாம் பிரித்து பார்க்கலாம். எப்படி சேமிக்கலாம், எவ்வளோ ஈஸியாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நன்மைகள், சாதகங்கள். பெரிய இலக்கை அடையலாம். மிக சிறிய தொகையான 3இல் தொடங்கி வருட இறுதியில் 2 லட்சம் என்ற மிகப்பெரிய தொகையை உங்களால் சேர்க்க முடியும், சேமிக்கிறதுக்கு முடியுங்க. நம்மளால் பண வசதியும் பெருக்கிக்க முடியும். சேமிப்பு பழக்கம். தினசரி சேமிக்கும் ஒரு சிறந்த பண்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் இது உங்களுக்கு உருவாக்கும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்தா குழந்தைகளும் இப்பத்திலிருந்தே ரூ. 1, 2 அப்படின்னு சேமிக்க ஆரம்பிப்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளமாகும். அவசர கால நிதி. இந்த தொகை குடும்பத்தின் அவசர தேவைகள், கடன்களை அடைப்பது அல்லது நகைகளை மீட்பது போன்ற பெரிய காரியங்களுக்கு பெரிதும் உதவும். நம்ம ரூ. 1, 2 தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாமல் ஒவ்வொரு ரூபாயை நம்ம சேமித்து வச்சோம்னா நம்மளுடைய இடர்பாடுகளுக்கும் அவசர காலத்துக்கும் இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்குங்க. சவால்கள், பாதகங்கள். நாட்கள் செல்ல செல்ல சுமை கூடும். ஆரம்பத்தில் முதல் சில மாதங்கள் ரூ. 3, 30, ரூ. 300 என இருக்கும்போது மிக எளிதாக இருக்கும். ஆனால் வருடத்தின் இறுதி மாதங்களில் தினசரி சேமிக்க வேண்டிய தொகை 1000 தாண்டும். அப்போ தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டோமோ, சேமிக்க தொடங்கிட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா, மாதாந்திர பட்ஜெட் பாதிப்பு. கடைசி மாதத்தில் மட்டும் நீங்கள் தோராயமாக 30,000 முதல் 32,000 வரை சேமிப்பதற்காக ஒதுக்க வேண்டியிருக்கும். நடுத்தர குடும்ப பட்ஜெட்டில் தினசரி 1000 ஒதுக்குவது நடைமுறையில் சாத்தியமில்லாமல் போகலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தினசரி வருமானமே நமக்கு 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாயை நம்ம சேமிப்புக்குன்னே ஒதுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த செலவு செய்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எப்படி நம்ம 1000 ரூபாயை ஒதுக்குறதுங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நம்ம எப்படி சேமிக்கிறது, நம்ம பட்ஜெட்லேருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா, மன அழுத்தம். ஏதேனும் ஒரு நாள் பணத்தை இட தவறினால் அடுத்தடுத்த நாட்களில் விடுபட்ட தொகையும் சேர்த்து வைப்பது பெரும் சுமையாக மாறி சேமிக்கும் ஆர்வத்தை குறைத்து விடுங்க. நம்ம டெய்லி இதே மாதிரி காசு சேர்த்துக்கிட்டு வரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளால் பணம் போட முடியாத சூழ்நிலையில் மறுநாள் அந்த பணத்தை சேர்த்து போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குறைவான அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த மாதிரி போட முடியாத சூழ்நிலை நம்ம போட்டுக்கலாம். கையில் இருக்கிறப்ப அந்த பெரிய தொகையை நம்ம சேர்த்து போட்டுக்கலாங்க. ஒரு எளிய மாற்று யோசனை. இந்த திட்டம் உங்களுக்கு பிடித்திருந்து ஆனால் கடைசி மாதங்களில் சுமையாக இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் தலைகீழ் முறையை பின்பற்றலாம். அதை தாங்க சொன்ன ஃபஸ்ட்லேருந்து எப்படி சேமிக்கலாங்கிற ஒரு ஈஸியான வழி மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம தலைகீழாக மாற்றி நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது முதல் நாளில் 1095 பெரிய தொகையில் தொடங்கி ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டே வரலாம். டெய்லியும் இதே மாதிரி சேமிக்க நம்ம கேட்டால் இல்லைங்க. நம்ம கையில் எப்போல்லாம் சம்பளம் வந்தோடனே ஒரு 1000, 2000 நம்ம கையில் காசு நிற்கிதோ, ஒரு பண்டிகை காலங்களில் இல்லை நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுறப்ப இப்போல்லாம் நம்ம சேமித்து வைக்கிற காசை இந்த 1000 ரூபாய், 1000க்கு கீழே 900, 800, 700 இந்த மாதிரி இருக்கிற பணத்துக்கு நம்ம சேமிப்பை எடுத்து வைக்கலாங்க.
ஆனால் இதற்குரிய ஒரு அட்டவணையை நம்ம தயார் பண்ணி ஒரு செவத்தில் நம்ம ஒட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எந்தெந்த தொகையை போட்டிருக்கோம் போடலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அப்போ தான் சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்திலேயே பெரிய தொகையை சேமித்து விட்டால் வருட இறுதியில் பண்டிகை காலங்கள் வரும்போது தினசரி 9, 6, 3 என மிக குறைந்த தொகையை சேமிக்க வைக்க வேண்டியிருக்குங்க. இது மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் சுமையை நமக்கு குறைக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் பெரிய தொகையெல்லாம் நம்ம கையில் காசு இருக்கிறப்ப அதை எடுத்து ஒரு உண்டியல்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ நம்ம காசை போட்டுட்டோன்னா நம்ம இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி 3 ரூபா, 6 ரூபா, 12 ரூபா, 10 ரூபா, 100 ரூபாய்க்கு கீழே என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நமக்கு வந்து பணசுமையும் இருக்காது, மன ரீதியாகவும் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோங்க. நமக்கு சேர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே காசு சேமிக்கணும், நிறைய சேமிக்கணும், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில காரணங்களால் நமக்கு சேமிக்கிறதுக்கு முடியாத போகுங்க. ஆனால் இந்த மாதிரி சேமித்து பார்த்திங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக சேமிக்க முடியும். சிறிய தொகை தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து சேமிக்கிறது ஈஸின்னு சொன்னாலும் சேமிக்கிற தொகை பெரிய தொகையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தாங்க. முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை. வாங்க எப்படி சேமிக்கலான்னு பார்க்கலாம். தினசரி சேமிப்பு 3 ரூபாய் வீதம் சேமித்தால் நம்மளால் வந்து 2,385,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு முடியும். அது எப்படி சேமிக்கலான்னு தான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ நமக்கு பணம் சேமித்தா கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேங்க. தினசரி சம்பளம், வார சம்பளம், மாத சம்பளம் எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக சேமிக்கிறதுக்கு முடியும். முதலில் சேமிக்கணுங்கிற குறிக்கோள் நம்மள்கிட்ட இருக்கணுங்க. சேமிக்கணுங்கிற குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். சேமிக்கணும்னு மனசால நினச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது. 1 ரூபாயாக இருந்தாலும் ஒரு உண்டியலையோ ஒரு டப்பாவிலையோ போட்டு சேமிக்க முயற்சி பண்ணணும். இன்றைய சேமிப்பு தான் நாளைக்கு நமக்கு ஒரு வருங்கால வைப்பு நிதியாக இருக்குங்க. முதலில் சேமிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கணும். செலவை கட்டுப்படுத்த வேண்டுங்க. செலவை கட்டுப்படுத்த வேண்டும்னா மாத பட்ஜெட்டு போடுறோன்னா காசு வந்தோடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிற வேலையை வச்சுக்கக்கூடாது. நம்ம செலவுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மொத்த மளிகை கடையில், வாரச்சந்தையில் இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கும்போது நமக்கு மாதம் 1000 to 2000 ரூபா நமக்கு மிச்சப்படும். அது மாதிரி ரேஷன் பொருட்களை முழுவதுமாக பயன்படுத்துறதுனால அதுலேயும் நமக்கு செலவு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு, பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆடம்பர செலவை குறைக்க வேண்டுங்க. நம்ம பார்த்த உடனே எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க வீட்டில் இருக்குது நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முயற்சி பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய மாபெரும் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பொருட்களை வாங்குறதுங்க. கடனை முற்றிலும் குறைக்க வேண்டும். கடனை வாங்கி பொருளை கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சிறுக சிறுக சேமித்து வச்சு நம்ம அந்த பொருளை வாங்கணும். பெரிய ஒரு பொருள் வாங்கணும், நம்ம இதுக்கு தேவை அப்படிங்கிறன்னா ஒரு ஸ்கூல் செலவு இல்லை மருத்துவ செலவு அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம கடன் வாங்கலாம், வட்டிக்கு வாங்கலாம். ஒரு ஆடம்பர செலவுக்காக வட்டிக்கு வாங்கி நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறது கூடாது. அந்த வட்டி கட்டியே நம்ம நாள் முழுக்க நம்ம சோர்ந்துருவோம். நம்ம வந்து உழைக்கிற உழைப்பு எல்லாமே வட்டியாகவே உறிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் மோகத்தை தவிர்க்கணும். எப்போ விளம்பரமாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் சேர்த்து வச்சுருக்க காசு எல்லாமே சுருட்டிக்கிட்டு அந்த பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. இந்த பொருள் நமக்கு தேவையா, இது வேணுமா, இதனால் நமக்கு என்ன பயன், இது எவ்வளோ நாளைக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். இது யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 24 மணி நேரம் நம்ம மனசுக்கு நம்மளே டைம் கொடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமும் இந்த பொருள் நமக்கு தேவைதான்னு நினச்சிங்கன்னா போய் வாங்குங்க. இல்லைன்னா அதை விட்டுருங்க. திருப்பி அந்த பொருள் மேலே நம்ம வந்து ஆஃபர் பொருள் மேலே நம்ம வந்து ஆசையை வளர்த்துக்கக்கூடாது. அது மாதிரி டெய்லி வரவு செலவு கணக்கை எழுதணும். நமக்கு 500 ரூபா சம்பளமாக இருக்கட்டும், 100 ரூபா சம்பளமாக இருக்கட்டும், நம்ம என்ன வாங்குகிறோம், அரிசி, பருப்பு, புளி, சீனி, இல்லை யாருக்கு வட்டி கடன் கொடுக்குறோம், நம்ம பால் வாங்குகிறோமோ, என்ன வாங்குகிறோமோ, என்ன செய்கிறோமோ அந்த கணக்கை நம்ம எழுதி வச்சாதான் அடுத்து நம்ம எது வீண் செலவு, எது தேவையில்லாத செலவு, நமக்கு தேவையான செலவு அப்படிங்கிறது அடுத்தடுத்த பட்ஜெட்டில் நமக்கு தெரிய வரும். அந்த செலவு நமக்கு குறைச்சிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர சம்பளத்தில் 100 ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாய் எடுத்து சேமிப்புக்குன்னு வச்சுக்கணுங்க. சேமிப்பு போக செலவு செய்யணும். நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சேமிப்பு முறையை 3ஆம் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் தாங்க சொல்லியிருக்கேன். 3, 6, 9, 12 அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சேமிக்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்மளால் 1395 ரூபா சேமிக்க முடியும். நம்மளால் நிறைய காசு உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பணத்தை மட்டுமே சேமித்து ஒரு இடத்துக்கு நம்மளால் பணத்தை சேமிக்க முடியுங்க. 2வது மாதத்துக்கு அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டரில் சேமித்தாலும் அதே மாதிரி தொகையை சேமிக்க முடியும். இல்லை இதோட கூடுதல் தொகையாக நம்ம வந்து கடைசியில் எவ்வளோ சேர்த்துருக்கோம், 90 ரூபா, 93, 96
56 இந்த மாதிரி சேமித்தோம்னா 2வது மாதத்துக்கு 4095 ரூபா, 3வது மாதத்துக்கு 6795 ரூபா. அதோட கூடுதல் தொகை தான் 21,780 ரூபா. இந்த மாதிரி நமக்கு கூடுதல் தொகை வரும்போது நமக்கே தெரியும். அப்போ இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுருக்கக்கூடாது. இதை கொண்டு போய் ஆர்டிலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ லேண்ட்லேயோ கோல்டுலேயோ கொண்டு நம்ம முதலீடு செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு கூட்டு வட்டி மூலம் சிறிய தான் நமக்கு ஒரு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி நமக்கு பணத்தை மேன்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்குங்க. வெறும் பணத்தை மட்டும் சேமித்து வீட்டில் வச்சா பணம் என்றைக்குமே நமக்கு குட்டி போடாது, நமக்கு பணத்தை பெருக்கியும் கொடுக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் நமக்கு சேமிக்கிற தொகை வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அட்டவணையை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ தொகை சேருது, நம்ம எவ்வளோ கொண்டு போய் முதலீடு செஞ்சுருக்கோம், எவ்வளோ பணம் இன்னும் சேமிக்க வேண்டியிருக்கு, நம்ம இவ்வளோ பணம் சேமிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஞாபகமும் உங்களுக்கு இருக்கும். நம்ம இன்னும் மேலும் மேலும் சேமிக்கிறதுக்கு நமக்கு ஆர்வத்தையும் தூண்டும். முதலீடு செஞ்சு நமக்கு அதன் மூலம் லாபம் அடைஞ்சிட்டோம்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலீடு செய்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம பணம் சேமிச்சுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு மாதமும் கூட்டுத்தொகை நமக்கு பணத்தோட விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா 8வது மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 88,000 ரூபா நம்ம கையில் காசு இருக்கும். அதே 9வது மாதத்தில் 1,12,000 ரூபா. 9 மாதம் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம சேமித்தோம்னா ஒரு பவுன் வாங்குற அளவுக்கு நமக்கு பணம் சேர்ந்துருங்க. இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒத்திகைக்கு வீடு பார்த்துட்டு போகலாம். மாதம் நம்ம கொடுக்குற ஒரு 5,000 4,000 வாடகை நமக்கு மிச்சம். அதையும் சேமிப்பில் வச்சுக்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கே முயற்சி பண்ணலாங்க. இந்த மாதிரி சிறுக சேமித்தாதான் எதாக இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தினரால் அடையிறதுக்கு முடியும். நம்மளுடைய குறைவான வருமானத்தை வச்சுக்கிட்டு எடுத்த உடனேயே வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டுறதுக்கு மேற்கொண்டு நம்ம கடனை தான் வாங்கிட்டு இருப்போம். நம்ம கடனை அடைக்கிறதுக்கு என்றைக்குமே முடியாது. நம்மளுடைய உழைப்பு எல்லாமே வட்டியாகவே உறிஞ்சப்படும். கடைசியில் நம்மளோட பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி சிறுக சேமித்து ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைய சிறிய சேமிப்பு தான் நாளைய பெரிய ஒரு மலையாக நம்ம கையில் நிற்குங்க. நான் சொன்ன விதமும் நான் சொன்ன ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். எது போல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.